சிம்ம ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அமுதா ஜோதிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற வாரம் 26 முதல் பிப்ரவரி 1 வரை இந்த ஒரு வாரம் எப்படி இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம உங்களுக்கு பிப்ரவரி 25யோட உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிஞ்சிருது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம்லாம் கிடையாது. ஏன்னா பிப்ரவரி 25ல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிஞ்சிடும். 26, 27 இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு இந்த 7ல் இப்போ உங்களுக்கு சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா? இந்த 7ல் சனி சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் எல்லா விதத்துலேயும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஒரு தொழில் ரீதியாகவோ, இல்லை ஒரு படிப்பு ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் பிரேக்கிங் பாயிண்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். காரணம் எப்படின்னா உங்களுக்கு 7ல் சனி, அது இல்லாமல் 5 கிரகம் கூட்டு கிரகமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும், மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி ஆஸ்மா பிரச்சனைகள், சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சூழ்நிலைலாம் இருக்கும். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் இப்போ எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே ஏற்கனவே இப்போ ஒரு வாரமாக எப்படி போயிட்டே இருக்கோ அதே இப்போ வேலை செய்கிற பொதுவாக சந்திராஷ்டமம் இப்போ முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. ஆனாலும் சென்ற வாரங்கள்லாம் எப்படி உங்களுக்கு போணுச்சோ அதே மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். அது மாறக்கூடிய வாரம்ங்கிறது இன்னும் 2, 3 வாரம் இருக்குது. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 7வது ஜென்மத்துலேருந்து சனி மாற போகிறது. எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துங்க. குழந்தைங்களும் எல்லாரையும் பத்திரமா பார்த்துங்க. அதே மாதிரி உங்கள் உடல் ரீதியாகவும் கவனம் தேவை. பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மழை காலத்துலலாம் வெளியில் போக வேணாம்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். நாம் தேவையில்லாமல் நாமளே போய் வெளியில் போய் கெடுத்துக்கூடாது ஆரோக்கியத்தை. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நிலையான நடுத்தரமான வாரமாக இது உள்ளது. வரும் வாரங்களில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது முதலில் பார்ப்போம். அதுவரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.